3 பிளேயர் மொரட்டு பிளேயராக இருப்பாங்க. அவங்க ஒரு லெகசியை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. பெஸ்ட் ட்ரியோஸ் இன் ஃபுட்பால்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு அண்ணன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிபிசி இங்கிலீஷ் நியூஸ் சேனல் கிடையாது. பென்சமா, பெயில், கிறிஸ்டியானோ இவங்க 3 பேர் சேர்ந்து பல சம்பவங்களை நிகழ்த்தியிருக்காங்க. அதில் முக்கியமான சம்பவம் 3P சாம்பியன்ஸ் லீக்கையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. MSN மெஸ்ஸி, சுவாரஸ், நெய்மார் 2015 சீசனில் டிஃபெண்டர்ஸ் அடித்து அண்டர்வயர் கழட்டி ஓட விட்டானுங்க. இவங்க நொறுக்காத ரெக்கார்ட்ஸே கிடையாது. ஆதி காலத்தில் 1960களில் ஜார்ஜி பெஸ்ட்டு, டென்னிஸ் லா, பாபி சால்டன் 3 பேர் இருந்தாங்க. உலகத்திலேயே ஒரே டீம்லேருந்து 3 பேர் பேலண்டார் ஜெயிச்சது இவங்க 3 பேர் தான். ஆல்ரெடி ஒரு பிபிசியை பார்த்துட்டோம். இன்னொரு பிபிசி இருக்குது, பனூச்சி, பசாலி, கியலினி. இவங்க பல காலமாக லீக் டைட்டில் அடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி UCL மட்டும் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. சாலா, ஃபிமினியோ, மானே இவங்க 3 பேர் சேர்ந்து தான் லிவர்பூலை 30 வருஷம் படுத்துட்டு இருந்த லிவர்பூலை தூக்கி நிறுத்தி ஒரு சாம்பியன்ஸ் லீகு, ஒரு லீக் டைட்டிலு. ரொனால்டோ, ரூனி, கார்லோஸ் டெவஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து வெறும் 2 வருஷம் தான் விளாண்டாங்க. 2 லீகு, ஒரு சாம்பியன்ஸ் லீகில் அடிச்சிருக்காங்க. ப்ரைம் ரொனால்டோவை யாராவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸை தான் போய் பார்க்கணும். 2 RRR இருக்காங்க. ஒரு RRR புண்டஸ் லீகாவில் பையர்ன் மியூனிக் விளாண்டது. ராபர்ட் லெவன்டாஸ்கி, ரிபெரி, ராபனு புண்டஸ் லீகா இவங்க 3 பேர் சேர்ந்து முடிச்சு போட்டானுங்க. இன்னொரு RRR பிரசிலியன் டீமுக்கு விளாண்டாங்க. ரிவால்டோ, ரொனால்டினியோ, R9 த OG ரொனால்டோ. இவங்க 3 பேர்த்துக்கு ஹைப்பெல்லாம் தேவையில்லை. அதனால் அடுத்தது யாருன்னா 2 கொடூர மிட்ஃபீல்ட் ட்ரியோஸ் இருக்காங்க. ஒன்று சாவி, இனியஸ்டா, புஸ்கெட்ஸு. இன்னொன்று கேசிமீரோ, க்ரூஸு, மாட்ரிச்சு. இவங்க 3 பேர் பின்னாடி ஆட, பிபிசி முன்னாடி ஆட, ஏதோ புண்டஸ் லீகாவில் பையர்ன் மியூனிக் விளாட்ற மாதிரி சாம்பியன்ஸ் லீகில் 3 வருஷம் விளாண்டுருந்தானுங்க.